அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் தலைவர் தனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறார். மதுரை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆண்டு பேரவைக் கூட்டம் திருமங்கலத்தில் 23/11/2024 சனிக்கிழமை என்று காலை 8:30 மணிக்கு துவங்குது. அதுக்கு அவங்க பத்திரிக்கை கொடுத்துருக்குறாங்க. அதை காணொலி ஏற்கனவே அனைவருக்கும் தெரிவித்திருந்தோம். அதேபோல் மதுரை மாநகர், மதுரை சிட்டி அவங்க ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்திலிருந்து 17/12/2024 செவ்வாய்க்கிழமை என்று மாநகர் கிளை பேரவைக் கூட்டம் மற்றும் ஓய்வூதியர் தின விழா நடத்த இருக்கிறாங்க. இது மதுரை மாநகரை பொறுத்த மட்டும். இதில் ரெண்டுலேயும் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, 23/11/2024 சனிக்கிழமை காலை 8:30 மணிக்கு திருமங்கலம் ஓய்வு பெற்றாளர் சங்கம் நடத்தும் பேரவைக் கூட்டத்தில் காலையில் 8:30 மணிக்கு கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க. அதுக்கு உண்டான டாக்டர்ஸ் எல்லாம் திருமங்கலத்துக்கு வருகை தர இருக்கிறார்கள். எங்கேன்னு கேட்டிங்கன்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய SMP திருமண மஹால், அங்கே தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இந்த பேரவைக் கூட்ட விழாவினை, வருடாந்திர விழாவினை. அதுக்கு காலை 8:30 மணி முதல் பகல் 1 மணி வரை கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க. இங்கே திருமங்கலத்தில் மதுரை வாசன் கண் சிகிச்சை மருத்துவமனை, இது மதுரையில் இருக்குது, மற்றும் பைக்காரா லக்ஷ்மணா சிறப்பு மருத்துவமனை இணைந்து நடத்தும் பொது மருத்துவ சிகிச்சை முகாம். இது ரெண்டும் அட்வான்ஸாக நீங்கள் எல்லோரும் போயிட்டீங்கன்னா காலையிலிருந்தே அவங்க துவங்கிடுறாங்க. அந்த மெடிக்கல் செக்கப் இன் தி சென்ஸ் ஐ டெஸ்ட்டு எல்லாமே பார்க்குறாங்க அங்கேயே. அதில் என்ன உங்களுக்கு டிஃபெக்ட் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி உங்களுக்கு விவரம் சொல்கிறாங்க. அதே மாதிரி பைக்காரா லக்ஷ்மணா சிறப்பு மருத்துவமனை, அவங்கள்ட்ட முக்கியமான சிறப்பு மருத்துவர்கள் இந்த என்னென்ன வியாதி இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான செக்கப்ஸ் பூரா அவங்க காலை 8:30 மணி முதல் மத்தியானம் 1 மணி வரை ஆண்டு பேரவை கூட்டம் அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். காலையில் வர்றவங்களுக்கு காலையிலே அவங்க ஆரம்பிச்சிருவாங்க போல் தெரியுது. 8:30க்கெலாம் தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் தி மெடிக்கல் செக்கப் அண்ட் ஐ டெஸ்ட்டு அண்ட் ஆல் தேட். 2 ஹாஸ்பிட்டல் இணைந்து நடத்துகிறாங்க திருமங்கலத்தை பொறுத்த மட்டும். இது திருமங்கலம் அழைப்பிதழ். மதுரை மாநகர் கிளையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 17/12 அது அடுத்த மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு துவங்குறாங்க. இவங்களுக்கும் வாசன் கண் சிகிச்சை மருத்துவமனையிலேருந்து தெரிஞ்சிட்டு போனாங்க. அஜ்மீர் அப்படிங்கிற அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் கேட்டுட்டு போனார். அப்புறம் லெட்டர் கொடுத்து எங்களுக்கும் 17/12/2024 செவ்வாய்க்கிழமை என்று காலையில் நடைபெற இருக்கும் மதுரை மாநகர் கிளையின் ஆண்டு பேரவைக் கூட்டம் மற்றும் ஓய்வூதிய தினத்திற்கு நிறைய பேர் வருவாங்க. ஓய்வூதியர்களுக்கு பூரா கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி சார். அவங்க அதோட மருத்துவர்கள்லாம் வர்றாங்க. அவங்க பாடி செக்கப்லாம் பண்ணிவிட்டு என்ன ஏது உங்களுக்கு இருக்குது, இல்லாதவங்களை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் ஐ டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஃப்ரீ ஐ கேம்ப் மாதிரி நடத்துகிறாங்க. அதனால் ரெண்டுலேயுமே ஐ கேம்ப்பு ஸ்பெஷல் கேம்ப் நடக்குது, கேம்பெயின் நடக்குது அப்படிங்கிற ஒரு சிறப்பான செய்தி இந்த ஓய்வூதியர் தின விழா நடக்குது. ஆண்டு பேரவைக் கூட்டத்தை விழாவில் நடக்குது. திருமங்கலத்துக்கு போனீங்கன்னா இன்றைக்கி தேதி 21/11/2024 வியாழக்கிழமை. இன்னும் ஒரு நாள் தான் ஊட இருக்குது. நாளைக்கு 22/11 வெள்ளிக்கிழமை. நாளை மறுநாள் இந்த சிறப்பு முகாம் திருமங்கலத்தில் நடக்க இருக்கிறது பேரவைக் கூட்டம். அது SMP மஹால்ங்கிறது திருமண மஹால், SMP திருமண மஹால், திருமங்கலம் நகர் பஸ் நிலையம் பின்புறம் திருமங்கலம், அங்கே தான் நடக்குது. அவங்க காலையில் 8:30 மணிக்கெல்லாம் முதல்ல ஒரு டெஸ்ட்டு கண் சிகிச்சை மருத்துவ முகாமாக நடத்துகிறாங்க. அங்கே 8:30 மணி வரை ஆரம்பித்து மத்தியானம் பகல் 1 மணி வரைக்கும், அதாவது அந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் அவங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ முதல்ல பண்ணுறவங்க பண்ணிவிட்டு கூட்டத்துக்கு உட்காந்துட வேண்டியது. இல்லை கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வருவோமையானாலும் தே ஆர் வெயிட்டிங் போல். மதியம் 1 மணி வரை அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழைப்புதலை கண்டிருக்கு. அதே போல் இவங்க மதுரை மாநகர் கிளையில் 17/12 அடுத்த மாதம் தான் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு ஆரம்பிக்குது. அதுக்கும் இந்த வாசன் கண் மருத்துவமனை அதிலேருந்து மருத்துவர்கள்லாம் வந்துடுவாங்க. உங்களுக்கு உண்டான டிஃபெக்ட் என்ன பாடியில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு சொல்லுவாங்க. கண் மருத்துவம் தவிர மற்ற விதமான சிகிச்சைகளும் தெரிவிப்பதற்கு உண்டான ஒரு செக்கப்ஸ் அங்கே நடைபெறும் என்பதை அந்த மருத்துவமனை ஊழியர்கள் சொல்லி சென்றுள்ளார்கள். எனவே இந்த வாய்ப்பினை எல்லா ஓய்வூதியர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது மாவட்ட மைய தலைவரின் அன்பான வேண்டுகோள். இது மதுரை மாவட்ட மாநகர்கிளை தலைவரும் தெரிவிக்கிறார். என்கிட்ட அவர்கிட்ட தான் நேராக கேட்டாங்க. அவர்
ரைட்டிங்கில் உங்கள் மெடிக்கல் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிக்வெஸ்ட் கொண்டு வாங்கன்ட்டு இருந்தார். ஒரு வாரத்துக்கு முந்தைய அங்கே இருந்த அமீர் அப்படிங்கிற ஒரு தம்பி வந்திருந்தார். அவர் ரெப்ரசன்டேட்டிவாக அவர் மதுரைக்கும் காரைக்குடிக்கும் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கதா சொன்னார். இங்கேயும் அங்கேயும் எனக்கு தான் சார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் எங்கள் கன்சர்ன் அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கி ரிக்வெஷன் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். திரு நடராஜன் சார் மதுரை மாணவர் கிளையின் தலைவர் அவர்கள் தாராளமாக நீங்கள் 17/12/2024 செவ்வாய்க்கிழமை என்று ஐ செக்கப் பண்ணலாம். அதோட மற்ற மருத்துவம் சார்ந்த பணிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள் ஐயா என்று சொன்னார். ஆக இந்த 2 நிகழ்ச்சிகளிலும் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தில் இணைந்துள்ள எல்லோரும் சங்கத்தின் அங்கத்தினர்கள், சங்கத்தின் அலுவல் சார் உறுப்பினர்கள், ஆஃபீஸ் பேரர்ஸ், தலைவர்கள் எல்லோருமே இதில் கலந்துக்கிட்டு தங்களது ஐ செக்கும் பண்ணிக்கலாம். ஏன்னாட்டா ரொம்ப நாளைக்கு ஆகிருக்கும். இதுக்காக போய் மெனக்கட்டு நம்ம ஐ ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கிறத காட்டிலும் பேசாமல் இங்கே வந்துடுற இடத்துல தாராளமாக இதனை செய்து கொள்ளலாம் என்ற விவரத்தினை தெரிவித்து அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். 2 பேரவைக் கூட்டத்திலையும் நான் கலந்துக்கலாம். 17/12/2024 திருமங்கலத்தில் நடக்குது காலையில். 23/11/2024 சனிக்கிழமை மதுரை மாநகர் மதுரை மாநகர் நடத்துறது தான் 17/12, அது செவ்வாய்க்கிழமை. அது கலெக்டர் ஆஃபீஸில் நடக்குது. கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே அமைஞ்சிருக்கிற ரிட்டையர்டு அஃபீஷியல் ரெவன்யூ அஃபீஷியல் அசோசியேஷன் நடக்குது. அது 17/12 தான் மதுரை மாநகர் நடத்துகிறாங்க. திருமங்கலம் தான் 23/11, ஒரு நாள் இடையில் இருக்குது. இன்றைக்கி 21/11, நாளை 22/11 வெள்ளிக்கிழமை, நாளை கழிச்சு 23/11 சனிக்கிழமை. மருத்துவ முகாமுடன் தொடங்கும் அப்படின்னு போட்டு அவங்க அந்த இன்விடேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க திருமங்கலம் கிளை தலைவர்கள். அதனால் கண் சிகிச்சை மற்றும் பொது மருத்துவ முகாம் அப்படின்னும் போட்டிருக்காங்க. காலை 8:30 மணி முதல் 1 மணி வரை மதுரை வாசன் கண் சிகிச்சை மருத்துவமனை மற்றும் பைக்காரா லக்ஷ்மணா சிறப்பு மருத்துவமனை இணைந்து நடத்தும் பொது மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெறும். மருத்துவ நிபுணர்கள் பரிசோதனைகள் நடத்தி ஆலோசனைகள் வழங்க உள்ளனர். பிபி இருக்கா, என்ன இருக்குது, ஏது இருக்குது, செக்கப் பண்ணணுமா, சுகர் இருக்கா, உறுப்பினர்கள் என்று பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்னு போட்டு அவங்க 23/11 திருமங்கலத்தில் நடக்கக்கூடிய அந்த பேரவைக் கூட்டத்திலே இதை பற்றி அந்த கடைசி பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அனைவருக்கும் தெரியணும். உங்களுக்கு தெரிஞ்சால் 4 பேர்கிட்ட சொல்லுவீங்க, 4 பேர் 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க, 10 பேர் 20 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி பரவும் இல்லையா? ஸோ அதனால் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சிகிச்சை தேவைப்படுகிறதோ இலவசமான சிகிச்சையை நடத்துகிறாங்க. இன்னும் ஃபீஸ் கிடையாது. எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்வது மதுரை மாநகர் மாவட்ட தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள், பல நன்றி.